நான் ரொம்ப பெரிய ஆள் சார், தயவு செஞ்சு எனக்கு காட்டிட்டாதுங்க. ஆனால் அவர் பேசுறதுக்கு தயாராக தான் ஆனார். நானும் சொல்லிட்டேன், எதனாலனா அவர் ஒரு அரசியல்வாதியில் இருக்கிறாங்க, வேண்டாங்க நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் இப்போ நான் பேரும் சொல்லலை ஊரும் சொல்லலை, ஆனால் நடந்தது சத்தியமான உண்மை. அந்த வீடியோ அவங்க கூட பார்க்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சர்வ ரோகத்தையும் காரிய சித்தியையும் போகிற இடத்துலாம் உங்களுக்கு அனுகூலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நவகுக்கிய சக்கரம், சர்வ ரோக அற சக்கரத்துக்கும் சர்வாந்த சாதக சித்தி சக்கரத்துக்கும் சர்வ காரிய சித்தி சக்கரத்துக்கும் அந்த 3 சக்கரத்துக்கான மந்திரம் ரொம்ப எளிமையா அவரே கொடுத்துருக்காரு. அதை நான் வந்து வாட்ஸ்அப்லயும் அனுப்பிடுவோம். நவ குக்கிய சக்கரம், நவ குக்கியம், குக்கம்னா அந்த 9 அடித்தையும் ஒன்று சேர்த்தா 3 வடிவத்தில் வந்துடும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் சிருஷ்டி ஒளிக்கு தான் வந்திருக்கேன். ஒரு அற்புதமான பொருளை தான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நேயர்களுக்கு சிருஷ்டி ஒளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் தான் நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. ட்ரெயினில் வரணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸி, மெயின் ரோட்லேயே நம்ம ஷாப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. சிருஷ்டி ஒளியில் சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் ரீடிங் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தீர்த்துக்கலாம். நான் ஒரு அற்புத பொருள் இருக்குது சிருஷ்டி ஒளியில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றதை சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். முழு விவரத்தையும் கேட்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. இன்னைக்கான ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம வந்து ஸ்ரீ சக்கரம் போட்டோம் ஐம்பொன்னில். அதை வந்து நிறைய என்கொயரிஸு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ குரு கிட்ட கேட்டு நீங்கள் அதை வெள்ளியில் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இப்போ அது பண்ணி வந்துருச்சா? நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்ரீ சக்கரம்னும் போது நிறைய பேருக்கு அது வாங்கினாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் பயமும் ஒரு அச்சுதலும் இருந்துச்சு. என்னங்க எந்திரமாக நான் இப்படி வந்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது, நான் மறதியாக இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் எல்லாருமே இப்போ சொல்லணும்னா குருவோட ஆசீர்வாதத்தினால எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இன்னுமே நிறைய என்கொயரி இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி நான் வெள்ளியில் பண்ணித்தர சொல்லி ஒன்று கேட்டிருந்தேன். அது ஒன்று பண்ணி வந்திருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த தன்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் குருவை கேட்கணும் இல்லையா, அதனால் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அவங்களோட அருள்வாக்கு மூலியமாக நிறைய பேரோட பிரச்சனை தீர்த்துருக்காங்க. அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட எனக்குள்ளே இருந்து என்னை பேச வச்சுட்டு இருக்க என் நாவல இருந்து இருக்கக்கூடிய காளி தேவியோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு குரு கொடுத்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த, எல்லா பொருளும் சக்தி வாய்ந்தது அப்படின்னாலும் குரு அருள் இல்லையில் திருவருள் கிடையாது. இது என்னோட குரு சொன்னது. குரு காட்டாத ஒரு வித்தை வந்து என்றைக்குமே செல்லுபடியாகாது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். மகாபாரத்தில் வந்து ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார். குரு கிட்ட போயிட்டு இதை கற்றுத்தாங்கன்னு கேட்பாரு. அவர் கற்றுத்தர மாட்டார். ஆனால் அவரோட விக்கிரகத்தை வச்சுட்டு அந்த பாட புத்தகத்தை வச்சு அவர் கற்றுக்கிட்டே இருப்பார். நல்லா ஃபெமிலியராக வந்துடுவார், நல்லா வந்துடுவார். ஆனால் அந்த குருனால இவன் தான் என்னோட மாணவன், இவன் வந்து வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ஒருத்தர் உருவாக்கி வச்சிருப்பாரு. அந்த விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு டாக், ஸ்ட்ரீட் டாக் வந்து ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே வருது. அப்போ பீமன் சொல்கிறான், நம்மளே திட்டுத்தனமாக போயிட்டு இருக்கோம் ஒரு உளவாளியா, இந்த நாய் இது பண்ணு, அர்ஜுனா அதை காலி பண்ணுன்றான். ஸோ அவன் வில்லை எடுத்து இப்படி பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 4-5 வில்லு சர்ன்னு வருது. நாயோட வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணுது, சாகடிக்கல, க்ளோஸ் பண்ணுது. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த வித்தியை யாருமே இது வரைக்கும் பண்ணதே இல்லையே. ஒன்று சாவடிப்போம், இல்லை மயக்கம் போடுறதுக்கு மந்திரத்தை சொல்லி கட்டு போட்டு விடுவோம். இது என்ன வித்தியாசமா இருக்கு, அந்த வாய் கட்டுலாம், வாய் கட்டு போடலாம். ஆனால் இது என்ன வித்தியாசமா இருக்கு, இது யாரா பண்ணன்னு பார்த்தா ஒரு பையன் நிற்கிறான். யார் நீ? என் பேர் ஏகலைவன். உன்னோட குரு யாரு? துரோணாச்சாரியர். என்ன துரோணாச்சாரியார்? நான் தான் அவரோட சிஷியன், எனக்கு இந்த வித்தியை கற்றுத்தரவேல். உண்மையை சொல்ல என்னோட குரு தானே. உடனே நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுமே, எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்காது அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களே. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் போய் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் சொல்லியே தரல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க, நம்ம எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, வாங்க போலான்னு போனால் அவரோட விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இவனை விட்டா ரொம்ப ஃபெமிலியராக போய்டும் போல இருக்கு. எப்பவுமே குருவுக்கு தெரியும் இந்த சிஷ்யம் வந்து இந்த திறமை கூடியவன் இந்த. அப்போ இவனை விட்டா இது வாங்கிடுவான்னு சொல்லிட்டு தான்
அந்த அர்ஜுனனை வந்து ஃபெமிலியராக கொண்டு வரணுன்றதுக்காக தான் கர்ணனை இது பண்ணாங்க, ஏகலைவனை இது பண்ணாங்க, நிறைய பேர் இது பண்ணாங்க. அந்த ஏகலைவன் கிட்ட ஒரு குரு தட்சணைன்னு சொல்லி இந்த கட்ட வரல, ஏன்னா ஒரு வில்லுக்கு வந்து இந்த பிடிமானம் வந்து இந்த விரல் தான். ஸோ அந்த தட்சணையை கட்டுறாங்க. அதனால தான் அவன் ஆப்போசிட்டில் இருந்தால் கூட அவனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதே போல் நமக்கு குரு நிறைய விஷயங்கள் நம்மளோட வேண்டுதலுக்கு என்னங்க அவங்க கொடுக்கணுன்றதுனால இல்லை, நம்ம கேட்குறோம். நம்ம சிஸ்டி ஒலி ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் நல்லா இருக்கணும். ஏன்னா எனக்கு எப்படி தெரியுங்களா, வாழ்றது எவ்வளோ நாளும் தெரியாது, ஆனால் வாழ்ற எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷம். ஆமாம், எனக்கு ஒரு குரு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதே அவங்களுக்கும் இதுவாகணுன்ட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்ரீ இது மாதிரி தான் சண்டி சொன்னேன். அதனால தான் நம்ம சண்டி இது பார்த்தோம் இல்லைங்களா, சண்டி இது கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுவும் அதே மாதிரி தான் வந்தது, குரு வழியில் வந்தது தான். அதனால தான் நிறைய பேர் அது வாங்குவாங்க. அது ப்ரைஸ் 3800 rupees தான். அதே போல் இந்த ஸ்ரீயந்திரம் வந்து நான் வீடியோவில் பேசும்போது 3க்கு 3ன்னு சொல்லிட்டேன். உண்மையை சொன்னால் அது 2க்கு 2 சைஸே 2க்கு 2 தான். நான் 3க்கு 3ன்னு தவறுதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா 3ன்றது குரு அப்படின்ற அதுலேயே வச்சுட்டேன். ஸோ 2க்கு 2 சைஸில் தான் நம்ம பண்ணது. திக்கு இதில் நல்லாவே இருந்துச்சு. நிறைய 1,00,000 கோடி குரு கொடுத்தது. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு பொருள் வந்து குரு வந்து இந்த ஷாப் இது பண்ணும் பொழுது, அதாவது எப்படின்னா இந்த கடையை திறக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுக்கும் பொழுது கடை கொஞ்சம் பெருசு. அப்போ வந்து அதுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வருது. என்ன பண்ணுறது இல்லை, கடவுளை வேண்டுறேன், இது பண்ணுறேன், இத்தனாம் தேதி திறக்கணும், வேலைகள்லாம் ரொம்ப தொய்வாக போகுது, பண்ண வேண்டிய வேலையை சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க. என்ன தான் நம்ம காசு கூட சீக்கிரம் பண்ணல. அப்போது குரு என்ன பண்ணுறாருன்னா, அவர் கழுத்தில் இருக்கிற ஒரு ருத்ராட்ச மாலை, அதில் ஒரு $1 இருக்குது, அதை எடுத்து என் கழுத்தில் போட்டு விட்றாரு. போட்டு விட்டுட்டு, குழந்தை இது வச்சுக்கோ, நான் கேட்கும் பொழுது இந்த மாலையை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு. சரி எதுக்கு போடுறீங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது இல்லையா, அவர் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எங்கே இந்த லோன் கேட்குறோமோ அந்த லோன் கிடச்சிது. எங்கே இந்த வேலைகள்லாம் பண்ணுறவங்களாம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா இங்கே மொத்தம் 26 டேபிள் இருக்குது. இந்த 26 டேபிள் ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 26 டேபிள், இந்த கண்ணாடி போட்ட டேபிள் கடகடன்னு வந்தாங்க, கடகடன்னு நடந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இதை பண்ணணும்னு கேட்கும்போது 1 வாரம் ஆகும். நாங்கள் ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சு நாங்கள் பண்ண கண்ணாடி அளவு எடுக்கணுங்க. கண்ணில் மட்டும்தான் அளவு எடுத்துகிட்டு போனார் மனுஷன், டக்குன்னு பண்ணி கொடுத்தாரு. அப்போ இந்த $1 எனக்கு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த $1 தான் அப்படின்ட்டு. அப்போது குரு கிட்டே எனக்கு கேட்கறதுக்கு ஒரு அச்சம், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அச்சம். ஆனால் வந்து இதுதான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடை ஓப்பனிங் ஆகுது. ஓப்பனிங் ஆனோடனே குரு நான் கொடுத்து மாளிகை என்கிட்ட குடுறா அப்படின்றது. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். இல்லை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்னாரு. சரி அப்போ நான் கேட்டேன் அவனில் ஒரு சிஷியனை, இது எதுக்கு போட்டிங்க? இது வந்து ஸ்ரீ சக்கரத்தில் 3 முக்கியமான சக்கரம் இருக்கு குழந்தை. அந்த 3 முக்கியமான சக்கரம் என்னன்னா சர்வ ரோக அறச்சக்கரம், சர்வரோக அறச்சக்கரம், சர்வாங்க சாதக சித்தி சக்கரம், சர்வ காரிய சித்தி சக்கரம். ஸோ சொல்ற இதுலயே எல்லாத்துக்கும் விடை வந்துடும். சர்வ ரோக அறச்சக்கரம் அப்படின்னம்னா வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. இப்போ வேலை நடக்கல அப்படின்னும் நம்ம வேலை நடக்கணும்னு நம்ம என்ன ஆகணும், டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனால் என்ன ஆகுது, நமக்கு கோவம் வருது. கோவம் தான் ஆயிடுது. அந்த இடத்துல சத்தம் போட்டு போயிட்டு கோவத்தில் மயக்கமாயிடுன்னு போய் படுத்துக்கிறோம். அப்போ அந்த வேலை இதுமா நடக்க முடியல, நம்மளால கேட்க முடியல, சாப்பிட மாட்டோம், வயிறு வலிக்குதுன்றோம், இது மாதிரி ஆயிடுது. ஸோ இதுக்கான தீர்வு இப்போ சில பேருக்கு வந்து வியாதிகள் இருக்கும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட, ஆனால் அது கியூரே ஆகாது, அதை கண்ட்ரோலில் வைக்கணும், அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த சர்வ ரோக அறச்சக்கரம் பயனுள்ளதாக இருக்குது. சர்வ காரிய சித்தி சக்கரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன், அந்த இடத்துல 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேர் எனக்கு சாதகமாக நடந்துக்கிறது. அது எப்படின்னா, இப்போது அக்கா உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, எனக்கு இந்த விஷயம் அப்படின்னும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையன் வந்து போனால அது பண்ண வேண்டியதானே, இன்னும் மெத்தனமாக இருக்குது, கொஞ்சம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவங்க பூஸ்ட் உங்களை பண்ணுறது. இன்னும் நம்ம வீட்டை சப்போர்ட் பண்ணாங்க, நம்மளும் அந்த பையனை பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்த சில நேரம் நம்ம போகும்போது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, போப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். சில பேர் சாபம் கொடுப்பாங்க, அதையும் மீறி நம்ம சாதிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சர்வ காரிய சித்தி சக்கரம். சர்வ இது தடைகள் விளக்குறது வந்து காரிய. இப்போ ஒரு காரியமாக போகிறோம், இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க ஒரு லோன் கேட்குறோம், சார் இப்போ நீங்கள் கேட்ட ஃபண்டு கிடைக்காது, 10 லட்ச ரூபா கேட்குற இடத்துல வந்து ஒரு 5 லட்ச ரூபா தான் தர முடியும், ஏன்னா உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் இல்லை, உங்களுக்கு வந்து மாதம் இவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வெளியில் நம்ம கடன் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இவ்வளோ தான் தர முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாற்றுறதுக்கு இந்த சக்கரங்கள். அப்போ நான் குரு கிட்ட கேட்டேன், சுவாமிஜி எனக்கும் அது வேணும் அப்படின்னா, நீ எப்பயுமே உனக்கு கேட்க மாட்டியே, உன்னோட ஃபேமிலி சிஸ்டி வலிக்கு தானே நீ கேட்ப. ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நார்மலாக பண்ணி கொடுத்தா நீ வாங்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், 1 லட்சம் கோடி ஒரு மறுபடியும் உனக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நவ ஆபரண பூஜையில் 3 முக்கியமான சக்கரத்தை எடுத்து பண்ணது தான் இந்த நவ குக்கிய சக்கரம். நவ குக்கியம், குக்கம்னா அந்த 9 அடித்தையும் ஒன்று சேர்த்தா 3 வடிவத்தில் வந்துடும். ஸோ அறம் பொருள் இன்பம் வீடு அது மாதிரி சொல்லலாம், இல்லை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மாதிரி சொல்லலாம்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மெயினான சக்கரங்கள் இருக்கு. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரூபி அந்த இது மாதிரி ஸ்டோன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரியை குறிக்கும். ஸோ இந்த சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா குங்குமத்துல தான் இருந்துச்சு ஓப்பனா சொல்லணும்னா. இது வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த மஞ்சள் கலர்ல ஆயிடுது. அந்த கண்ணாடியில இருந்து அந்த இது வந்து வெல்வெட்லாம் வந்து மஞ்சள் ஆயிடுது. அதனால தொடச்சிட்டு நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ இந்த குங்குமத்தையும் நம்ம ஸ்ரீ சக்கரத்துல தான் வச்சிருக்கிறேன் நான். ஸோ இதை வந்து ஒருத்தங்க டாலரா இப்போ தாலி உருவில் கூட இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி டாலரா போட்டுக்கலாம். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமா எல்லாருமே போட்டுக்கக்கூடிய ஒரு சக்கரம் தான். இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் தான் வருது. இது வந்து சில்வரா? பியூர் சில்வர். இது பியூர் சில்வர்ல, அதாவது எதுக்கு சில்வர்னா சில்வர் வந்து சுக்கிரனை குறிக்கும். ஒரு மனுஷன் வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா சுக்கிரனோட அனுகிரகம் வேணும். சுக்கிர வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையில தான் நடக்கும். சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அதிபதியான்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தான். ஸோ மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தையும் சுக்கிரனோட அனுகிரகத்தையும் பண்ணக்கூடிய இந்த 3 முக்கியமான சக்கரத்துக்கு வாங்கும் பொழுது நம்ம மந்திரம் கூட கொடுத்துலாம். சுவாமிஜியோட வாய்ஸ்லயே இருக்கு. சர்வரோக அற சக்கரத்துக்கும் சர்வாந்த சாதக சித்தி சக்கரத்துக்கும் சர்வ காரிய சித்தி சக்கரத்துக்கும் இந்த 3 சக்கரத்துக்கான மந்திரம் ரொம்ப எளிமையா அவரே கொடுத்திருக்காரு. அதை நான் வந்து வாட்ஸ்அப்லயும் அனுப்பிடுவோம். நேர்ல வந்து வாங்கினா சொல்லிடுங்க. நேர்ல வந்தாலும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாருக்கும் வேண்டிய போன் இருக்கு இல்லையா? அழகா அவரோட வாய்ஸ்லயே கேட்டா நல்லது தானே. நான் எழுதி கொடுக்கறதுக்கும் இல்ல நம்ம சொல்லி உனக்கு எழுதி கொடுக்கறதுக்கும் அவர் வாய்ஸ்ல காதுல கேட்டு இல்ல அவங்களே எழுதிக்கிட்டாலும் சந்தோஷம் தான். சோ அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா லிமிடெட் தான். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டோம்னா வராது. எப்படி வந்து நான் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு சொன்னோம் 2x2 சைஸ்ல ஸ்ரீ சக்கரம் இப்பயும் கொஞ்சம் இருக்கு. அது யார் யாருக்கு போகணுமோ அது ப்ராப்தம் போயிட்டு இருக்கு. அதே போல தான் இதை நான் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி இது நிறைய போயிடுச்சு ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ அந்த ஸ்ரீ சக்கரம் பார்க்க வந்தவங்க நேரில் வந்தவங்களாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது நான் வந்து எடுத்துட்டு வந்து மேலே அடுக்கும் போது கடன்னு தூக்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதே போல தான் நான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கோல்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்காக சுவாமிஜி கிட்ட கொடுத்து எனக்கு மந்திர ஒரு கொடுங்க சுவாமி ஏற்கனவே நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் என் தம்பிக்கும் பேசி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து சிஸ்டியோலி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் வேணுன்றவங்க. இது கம்மியாக தான் இருக்கு. ஸோ யாருக்கு இது கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் போட்டாங்கன்னா அளப்பரிய பலன் கிடைக்கும். நிச்சயமா ஒரு அருமையான சக்கரத்தை மக்களுக்காக நீங்கள் கொடுத்ததற்கு முதற்கண் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எவ்வளோ ஒரு பெருந்தன்மை இருந்தால் உங்கள் குரு கிட்ட நம்மளுடைய சிருஷ்டி ஒளி அன்பர்களுக்காக நீங்கள் கேட்டு யாருமே கஸ்டமரா பார்த்தது கிடையாது. வரக்கூடிய கஸ்டமர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சிருஷ்டி ஒளி ஃபேமிலி தான் சொல்லுவேன். ஸோ இந்த தருணத்தில் ஒரு பயனடைஞ்ச ஒரு கஸ்டமரோட இதை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த சக்கரத்தை அந்த கஸ்டமர் வந்து வாங்க வராங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு நான் ஃபேஸ் ரீடிங் ஜென்ரலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கலை. அப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு பழனி முருகர் தாங்க இதுவாக இருப்பார். அப்போ அவரை வந்து இப்படி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க மாமா வந்து அதை வந்து ஒரு அந்த கம்பெனி மாதிரி ஒரு சின்னதாக வச்சு அந்த பைக்கு விற்கிற இந்த இதில் பண்ணியிருந்திருக்காரு. இவர் அதில் சூப்பர்வைசராக இருந்திருக்காரு. ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் வந்து வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு நிலைகள்லாம் மாறி இதுவாகிடுச்சு. ஸோ இந்த இது வந்துட்டு அவருக்கு கொடுக்கும்போது சொல்கிறாரு, என்ன சுவாமி தான் சொல்லுவார், சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான்லாம் போயிட்டு வந்தேன். ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுங்களா, நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பர்வைசராக அந்த இடத்துல வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னை சூழ்ச்சியில் வெளியில் அனுப்பிட்டாங்க. வேற ஒருத்தருக்கு விற்றுட்டாங்க. அதை எனக்கு பார்ட்னராக போட்டு தான் அதை இது பண்ணாங்க. அது வேற ஒருத்தருக்கு விற்றுட்டாங்க. இப்போ ரிட்டன் அதே என் கையில் வந்துருச்சு சாமி. நான் வாங்கிட்டேன். சூப்பர். அது திறந்துட்டேன். அது என் கையினால திறந்து இப்போ அந்த இது வந்து ரெண்டு ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. அதான் சொன்னேன், எப்பயுமே தொலைஞ்ச விஷயம் கையில் கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். இதை வாங்கிட்டு அவர் போனார். ஆனால் அது போனதுக்கப்புறம் தான் அது கிடச்சிது. ஸோ அதனால இது சென்டிமெண்டலாக ஒரு கஸ்டமருக்கு ஒன்று நடந்ததுன்னா அவன் பேரை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய புள்ளி. ஆமாம். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வீடியோ பேசுறீங்களா? சார் நான் ரொம்ப பெரிய ஆள் சார், தயவு செஞ்சு எனக்கு காட்டிட்டாதுங்க. ஆனால் அவர் பேசுறதுக்கு தயாராக தான் ஆனார். நானும் சொல்லிட்டேன், எதனாலன்னா அவர் ஒரு அரசியல்வாதியில் இருக்கிறாங்க, வேண்டாங்க நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் இப்போ நான் பேரும் சொல்லலை ஊரும் சொல்லலை. ஆனால் நடந்தது சத்தியமான உண்மை. அந்த வீடியோ அவங்க கூட பார்க்கலாம். என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ இந்த சக்கரம் வந்து நான் இப்போ எது சொன்னாலுமே அவங்க வாங்குறாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் அவங்க வீட்டில் நிறைய பொருள் நம்மளோடது இருக்குது. ஸோ இது வாங்குறதுனால என்னங்க நிறைய வாங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் வர வரதான் அவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பொருள் சிஸ்டி ஒளியில் வருதுன்னா அடுத்த வாட்டி அது வருமானன்றது ரொம்ப சந்தேகமாயிடுது. ஏன்னா அதே மாதிரி வந்துற ஒரு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நிறைய வந்துட்டே தான் இருக்கும், இதுதான் இருக்கும். ஸோ இப்பயும் நான் சொல்றேன், இது லிமிட்டடா தான் இருக்கு. குரு அதே சொல்றேன், குரு அள்ளி கொடுத்தாரு, அதே போலதான் இங்க வச்சிருக்கிறேன்.
யார் யார் கழுத்தில் இதை தவழணும்னு எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் ஆண் பெண் பேதம் கிடையாது, தீட்டு தீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. தாலி உருவில் கூட இது வெள்ளியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மஞ்சள் கலர் நூலை நல்லா சுற்றிட்டு அந்த தங்கத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் உருவா. அதே போல் கழுத்தில் இருந்து சில்வர் செயினில் போட்டுக்கலாம், இல்லைனா ரெட் கலர் த்ரெட்டில் கட்டி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சர்வ ரோகத்தையும் காரிய சித்தியையும் போகிற இடத்துலாம் உங்களுக்கு அனுகூலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நவகுக்கிய சக்கரம் 2500 ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க, அனுகிரகம் இருக்கிறவங்க இதை வாங்கி பயனடையலாம். நிச்சயமா ஒரு அருமையான தகவல் பொதுமக்களுக்காக சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. நன்றி. குருவால் பூஜிக்கப்பட்ட எத்தனையோ கோடி மந்திரங்கள் சொன்ன இந்த அற்புத டாலர் உங்க கழுத்துல தவழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த வெள்ளி டாலரை நீங்க வாங்கிக்கலாம். உங்களுடைய திருமாங்கல்யத்திலையும் இதை பயன்படுத்தலாம்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க. ஸோ குழந்தை முதல் பெரியவர் வரை பயன்படுத்தக்கூடிய பூஜிக்கப்பட்ட இந்த அற்புதமான டாலரை வந்து நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.